வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் நீதிபதி இறுதி தீர்ப்பு. முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர்தான் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள். தற்போது இவர் கைது செய்யப்பட்டு 1 வருட காலம் முடிந்துவிட்டது. இவருடைய இறுதி தீர்ப்பு நேற்றைய தினம் நடந்தது. இந்த இறுதி தீர்ப்பில் நீதிபதி அவர்கள் என்ன அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இறுதி தீர்ப்பில் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வருவாரா இல்லை புழல் சிறையிலே அடைக்கப்படுவாரா அப்படின்றத பற்றியும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சற்று முன்பு நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னாக்க நீதிபதி அவர்கள் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அதாவது அவருடைய ஜாமீன் மனு விசாரிப்பதற்காக பார்த்திங்கனாக்கா அவர் ஹைகோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போது நீதிபதி அவர்கள் அதிரடியாக ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த இறுதி தீர்ப்பில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு போன வருடம் ஜூன் 14ஆம் தேதி தான் அவர் போன வருடம் கைது செய்யப்பட்டார். இந்த மாதம், அதாவது இந்த வருடம் 2023 ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு ஜூன், இன்றைக்கி ஜூன் 17, இந்த மாதம்தான் போன வருடம் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருட காலம் கரெக்டாக முடிந்துவிட்டது. இன்னும் அவர் புழல் சிறையில் தான் அடைக்கப்பட்டு வருகிறார். நேற்றைய முன்தினம் அவர் பார்த்திங்கனாக்கா ஆஜர்படுத்த பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு இறுதி தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார். என்ன தீர்ப்பு அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் அவர் புழல் சிறையில் தான் அவரை காலம் கழிக்க வேண்டும் என்று அதிரடியாக இறுதி தீர்ப்பை வழங்கிவிட்டார் நீதிபதி அவர்கள். இதுதான் அப்டேட். அடுத்த அப்டேட்டில் தொடர்ச்சியாக பேசலாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.